லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். கோயில் நிதியில் மறைமுகமாக முறைகேடுகள் செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கோவில்களுக்கு வரும் நன்கொடை நிதியை செலவிட ஏதேனும் முறைப்படுத்தப்பட்ட திட்டம் உள்ளதா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கோவில்களுக்கு வரும் நன்கொடை நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் கோவில்களுக்கு வரும் நன்கொடை நிதியை செலவிட ஏதேனும் முறைப்படுத்தப்பட்ட திட்டம் உள்ளதா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கோவில் நிதியை சமூக நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கோயில் நிதியில் மறைமுக முறைகேடுகள் செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கோவில்களுக்கு வரும் நன்கொடை நிதியை செலவிட ஏதேனும் முறைப்படுத்தப்பட்ட திட்டம் உள்ளதா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவில்களுக்கு வரும் நன்கொடை நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கோயில் நிதியை சமூக நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கோயில் நிதியில் மறைமுக முறைகேடுகள் செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் கோவில்களுக்கு வரும் நன்கொடை நிதியை செலவிட ஏதேனும் முறைப்படுத்தப்பட்ட திட்டம் உள்ளதா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கோவில் நிதியை சமூக நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைக்கிறார். டார்வின், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் 38,000 கோயில்களில் பெரும்பாலான கோயில்களில் அறங்காவலர்கள் என்பது நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் தான் ஆலயம் காப்போம் பவுண்டேஷன் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், கோயில்களுக்கு வரக்கூடிய நன்கொடை நிதிகள் மற்றும் முந்திய வசூல்கள் உள்ளிட்டதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் இது இந்து அறநிலையத்துறையுடைய ட்ரஸ்டுக்கு தொடர்ச்சியாக அது மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை இவ்வாறு மாற்றுவது என்பது கூடாத காரியமாக இருக்கிறது. அந்த நன்கொடை நிதிகளை சம்பந்தப்பட்ட ஆலயங்களுக்கு பெயரிலேயே வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த மனுவுடைய சாராம்சமாக இருந்தது. இந்த மனுவானது நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால், தமிழ்நாட்டில் கோவில்களில் வரும் முந்தியல் காசு உள்ளிட்ட நன்கொடை நிதிகளை செலவிடுவதற்கான ஏதேனும் முறைப்படுத்தப்பட்ட திட்டம் உள்ளதா என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் உள்ளன. அவற்றுக்கு வரும் நன்கொடை நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது, அந்த நிதியை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையங்கள் மற்றும் படிப்புக்கான இந்த உள்ளிட்ட கல்வி நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களுக்கான மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் அது செலவிடப்படுவதென்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் அது சொகுசு காரியங்களுக்கோ பிற காரியங்களுக்கோ செலவிடுவது என்றால் அது தவறான விஷயமாக இருக்கிறது என்று தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்தை உச்சநீதிமன்றமானது பதிவு செய்திருக்கிறது. வழக்கானது நடைபெற்று வருகிறது.